தங்கம் எப்ப வந்த? ஹே தங்கம் ஒண்ணுதான். நான் அப்பவே வந்துட்டேன். சரி சரி, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். பப்பி, இந்த ஆட்டத்தை ஆட வேண்டிய இடத்துல ஆடின, நீ ஆடுற ஆட்டத்துக்கு அவனுங்க சேர்ந்து ஆடுவானுங்க. அப்படியா சொல்ற? ஆமா பப்பி, இந்த ஆட்டத்தை சினிமால வந்து ஆடுனேன்னு வச்சுக்கோ, நீ பணத்து மேலேயே ஆடுவேன். சரி, போய் எங்க ஆடணும், யார் கூட ஆடணும்னு போய் ரெடி பண்ணிட்டு வா. அப்ப பாரு, ஆடிதான் பாத்துருவோம். சீக்கிரம் கிளம்பி வரேன், உனக்கான பிளே கிரவுண்ட ரெடி பண்ணிட்டு வரேன். வா வா. பப்பி, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நீ சினிமா நடிக்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். என்ன அழகு, எத்தனை அழகு. நீ மட்டும் இந்த படத்துல உன் திறமையை காமிச்சிட்ட, உன் லெவலே வேற. எனக்கும் சினிமால நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைதான். அதுக்குன்னு திடீர்னு ஷூட்டிங்க்கு கிளம்புனா எப்படி? என்ன கதை, என்ன ரோல்? சரியா போச்சு, நீ இன்னும் நடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே கதை கேட்க ஆரம்பிச்சிட்டியா? நீ பெரிய நடிகை ஆயிடுவ. உண்மையதான் சொல்றியா? நீ மட்டும் இந்த படத்தை நடிச்சு பாரு, நான் சொல்ற உண்மையா பையான்னு நீயே தெரிஞ்சுக்குவ. கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. இதோ இதோ ரெடி ஆயிட்டேன். காசு தேங்க்ஸ்ண்ணே. இதுதான் ஷூட்டிங் நடக்கிற இடமா? பாத்தியா, என்ன இங்க யாருமே காணோம்? ஷூட்டிங்லாம் வெளியே எடுக்க மாட்டாங்க, உள்ள இருப்பாங்க. பேசாம வா பப்பி. பாத்தியா பப்பி, அதான் லைட்டு. யோ, இது கூடமா எனக்கு தெரியாது. நீ ஒண்ணு பாடம் நடத்த வேணாம். இப்ப யார போய் பார்க்கணும்? இல்ல, நீ தான் ஷூட்டிங்க பார்த்ததே இல்லைன்னு சொன்னேல்ல, அதனாலதான் சொன்னேன். தகா, இவங்க தான் ஹீரோயினா? ஆமா சார். சரி, இவங்களை சாப்பிட வச்சுட்டு மேலே போய் மேக்கப் போட்டு டைரக்டர் கூட்டு போய் காமி. சார் அதெல்லாம் இருக்கட்டும். பொண்ணு எப்படி? கதைக்கேத்த சதை தான். என்னது? இல்லம்மா, இந்த கதைக்கு பொருத்தமா இருப்பேன்னு சொல்ல வந்தேன். சரி, அவங்கள சாப்பிட சொல்லு. காஸ்டியூமர் இங்க வாங்க. கதைக்கு பொருத்தமான பொண்ணா, நீ அதிர்ஷ்டக்காரி தான். சரி, நீ உட்கார்ந்து சாப்பிடு, நான் போய் டைரக்டரை பார்த்துட்டு வரேன். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு மேடம். ஓ, திருநெல்வேலி தோசை இருக்கு, பொங்கல் இருக்கு, பூரி கிழங்கு இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் மேடம். இல்ல இல்ல, எனக்கு போதும் போதும். மேடம், நீங்க இந்த படத்தோட ஹீரோயினி, நீங்க என்ன வேணாலும் கேளுங்க மேடம், தரேன். சாப்பிடுங்க மேடம். கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்க. சரிங்க மேடம். வேற என்ன மேடம்? அவ்வளவுதான், போதும். சரி, சாப்பிடுங்க மேடம். வேற ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு உள்ள. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. அதுக்கு வடை எல்லாம் நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. சினிமா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு லைசன்ஸ் வேணுமே, அவங்க இருக்காது. லைசன்ஸா? ஆமா. அப்படின்னாவா? அப்படின்னா யூனியன் கார்டையா இருக்கா? யூனியன் கார்டா? இதுக்கெல்லாமா யூனியன் இருக்கு? இல்லாமலா? சினிமாவில் பாத்திரம் தைக்கிற லேடிஸ் கூட யூனியன் கார்டு தேவையா? அப்படியா? பின்ன அப்படியான்ற ஒரு பொண்ணு நடிக்கிறதுக்கு கூட்டு வந்திருக்கிய, நீ என்ன எங்க ஏஜென்ட் சங்கத்தில் மெம்பரா? நடிக்கிறதுக்கு புது பொண்ணு வேணும்னு டைரக்டர் கேட்டாரு, அதான் கூட்டு வந்தேன். அதுக்கு தான் நாங்கள் இருக்கமே. நீ எப்படி பொண்ணை கூட்டு வரலாம்? நாங்கள் கஷ்டப்பட்டு பணம் கட்டுவோம், நீங்கள் நோகாமல் கொண்டு வேலை பார்த்துட்டு போயிட்டீங்களா? ஒழுங்காக அந்த பொண்ணை கூட்டு ஓடி போயிரு, இல்லை எங்கள் யூனியனில் கூட்டு வந்து ஷூட்டிங் கேன்சல் பண்ண பார்த்துக்கோ. யோ, நான் ஒன்றும் தானாக வரல, உங்கள் டைரக்டர் தான் வர சொன்னார், அதான் கூட்டு வந்தேன். அவர்கிட்ட போய் கேளு. நான் ஏன் அவரை கேட்கணும்? இப்போ ஆளை கூட்டு வந்து அவர் ஆட வைக்கிறேன் பாரு. நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? டைரக்டர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யோ பப்ளு, உனக்கு என்ன இங்கே வேலை? இங்கே எதுக்கு வந்த நீங்க? அது எப்படி சார், யூனியன் இல்லாத ஆளாச்சு வேலை பார்க்குறீங்க? என்கிட்ட சொன்னால் கூட்டு வர மாட்டேனா என்ன சார்? ஆமாம், கிழிச்ச எல்லாம் எக்ஸ்பயர் ஆன ஆர்டிஸ்டாக கூப்பிட்டு வருவேன். இதில் வந்து இவர் கிழிச்சு தள்ளிடு வரோம். எங்களை பாசிட்டிவாக படம் எடுக்க முடியாது. யோ, இன்னைக்கு இருக்கிற நிலமையில எவனுமே சினிமா எடுக்க முடியாது, அது தெரியுமா உனக்கு? நாங்களே ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்துட்டு இருக்கோம், படம் ஒன்றும் கிடையாது. முதல்ல இடத்த காட்டுங்க, நீ ஆர்டிஸ்ட்டை ரெடி பண்ணுவோம் சார். போயா.
நீ வந்து சும்மா சீன சரிட்டு இருக்கட்டும். இவரால எதுவும் பிரச்சனை வருமா சார்? யாரு இந்த ஆளே முதல்ல யூனியன்ல மெம்பர் கிடையாது தெரியுமா? போய் ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணு, ஊசி போடணும் தெரியுதா? சரி சார் சரி ரெடி பண்ணு போ. சரி சார் போகிறேன் சார். சரி பப்பி, நீ மேக்கப் போட்டுட்டு நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் சார். ஆமா பார்த்துக்கங்க சார். புதுமுகம். உட்காரு. ராசியான கை கிட்ட தான் வந்திருக்க. ஏம்மா முதல்ல என் காலில் விழுந்து கும்பிட்டுக்கோ. என்ன பிளஸ் பண்ணுங்க சார். நல்லா இருமா. முதல் தடையா எங்கிட்ட மேக்கப் போட்டுக்கிற இல்லையா? நல்லா வருவம்மா, நல்லா வருவேன். இப்படி தடவி தான் நிறைய புதுமுகங்களுக்கு மேக்கப் போட்டு நான் கை தூக்கி விட்டுருக்கேன். முதல்ல என் கைப்பட்டு பெரிய ஆளான நடிகைக நிறைய பேர் இருக்காங்க. விஜயஸ்ரீ தெரியுமா? நான் தான் மேக்கப் போட்டேன். கமலஸ்ரீ நான் தான் போட்டேன். மேக்கப் போட்டேன். லேட்டஸ்டா வித்யாஸ்ரீ அவளையும் நான் தான் போட்டீங்களா? ஆமா மேக்கப் போட்டேன். சரி அப்படியா? பின்ன பொய்யா சொல்றேன்? வேணும்னா அந்த நடிகை கிட்டலாம் கேட்டு பாரு. அவங்களே இப்ப இருக்காங்களா இல்ல ரிட்டையர் ஆயிட்டாங்களான்னு தெரியல. அதான் தைரியமா சொல்றேன். சரி மேல் பக்க துணி விளக்கு. அந்த கை கால் தொடையெல்லாம் எல்லா இடத்துலயும் தடவணும். இல்ல மேக்கப் போடணும். நீங்க சொல்ற எல்லா இடமும் மேக்கப் போட்ட மாதிரி தான் இருக்கும். வந்து முகத்துல போடுங்க ஃபர்ஸ்ட். முகத்திலையா? அதுக்கு என்ன போட்டா போச்சு. இப்ப பாரு சரோஜா தேவி மாதிரி தக ஜொலிக்க போற. பேசாம மேக்கப் போடுறத முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. போங்க. நான் சொல்ற மாதிரி நீ மட்டும் கோஆபரேட் பண்ணினா எங்கேயோ போயிடுவ. டேய் சார், எத்தனை நாளைக்குடா கலை கலாச்சாரம்னு படம் இருக்கிறது? ஒருத்தன் கூட தியேட்டரில் வந்து படம் பார்க்க மாட்டேங்கிறான். 9லேருந்து 65 வயசு வரையும் தியேட்டருக்கு வந்த காலம் போய் எல்லாம் 15லேருந்து 25க்குள்ள தாண்டா வரான். 25லேருந்து 65 வரையும் தியேட்டருக்குள்ளேயே வர்றதில்லப்பா. அவங்கள வர வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி படமே எடுக்கிறது. இனிமே என் படத்தை பாருன்னு. சரிங்க சார். ஐயோ சார் வணக்கம் சார். வாப்பா. இவர் தான் நம்ம டைரக்டர். வணக்கம் வச்சுக்க பப்பி. வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா முதலாளே லேட்டு? சரி பரவாயில்ல, நல்லா பார்த்தா பளபளன்னு தக்காளி மாதிரி இருக்க. சரி இவளையே போட்டுக்கிறேன். சரி சார். யோ காஸ்டியூமரு, அந்த காஸ்டியூம் எடுத்துட்டு வாயா. இது என்ன சார் வெறும் டவல்? நான் பார்க்குறேன். அம்மா இதாம்மா உன் காஸ்டியூமு. என்ன சொல்றீங்க? ஏப்பா இன்ஜெக்ஷன் போட்டாச்சா? எதுக்கு சார் இன்ஜெக்ஷன்? அம்மா இத போட்டதான் தைரியமா நடிக்க முடியும். நான் இன்ஜெக்ஷன் போடாமலேயே நல்லா தான் நடிப்பேன். ஆமா இது என்ன கதை? இது கதையை நம்பி இல்லம்மா, சதையை நம்பி எடுக்கிறது. இப்ப யாரு கதையை நம்பி படம் எடுக்கிறதே இல்ல. சதையா? அது என்ன? ஏன்பா இந்த அம்மா கிட்ட எதுவும் சொல்லலையா? இல்ல சார். ஏன் சொல்ல? சார் மன்னிச்சிருங்க சார். பப்பி டைரக்டர் சொல்றது கேளுமா ப்ளீஸ்மா. முட்டாள், எல்லாத்தையும் நல்லா தெளிவா சொல்லி கூட்டிட்டு வரணும்ப்பா. அப்படியே ராவா கூட்டிட்டு வந்திருக்க. இந்த பாருமா, இது தியேட்டருக்கு வர்ற படம் இல்ல, திருட்டுத்தனமா பாக்குற படம், நீல படம், உணர்ச்சியை தூண்டுற படம். உல்லாசமா எப்படி இருக்கிறது ஆண்கள்கிட்ட அதை தத்ரூபமா எடுக்கிறேன். ஒரு கதை எடுக்கிறது ஒன்றும் பெருசு இல்லம்மா. இதெல்லாம் தியேட்டருக்கு வராத மக்களை மகிழ்விக்கிற கதை. என்னால நடிக்க முடியாது, நான் கிளம்புறேன். நீ பெரிய உத்தமியா? நீ நாட்டு ராஜா போயிட்டு இருக்க, கேமரா முன்னாடி உடம்ப காமிச்சா என்ன உடஞ்சு போயிடுவ. உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். யோ, நியாயமா கிடைக்கிற பணம் தான் என் உடம்புல ஒட்டும். இந்த மாதிரி படம் எல்லாம் எடுத்தேன்னு வச்சுக்கோயேன், பாவம் தான் வந்து சேரும். ரூம்குள்ள நடக்கிறது யாருக்கும் தெரியாது. அத உலகம் ஃபுல்லா காட்டுறீங்களே,
இதெல்லாம் பார்த்தா எத்தனை பேர் கெட்டு போவாங்க தெரியுமா? சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே படம் எடுக்கிறானா படம். தூ. ஏய் இவன் சரி விட்டு வர மாட்டா. ஏய் 4 பேர் வாங்கடா, அவளை கூட்டு போடா, ரேப் சீன் எடுப்போம். அதையும் நான் மாத்திக்கிறேன். வேணாம் சார், வேணாம் என்ன சார். விடுங்க. சார் விடுங்க சார், சார். என்ன பண்றீங்க? சார், சார். என்ன விடுங்க. வர மாட்டா. போடா. ரெடியா? ஓகே சார், நான் இந்த ready. வேலை சீன் மொத்தமா நிக்காம ரெடியா? சரிங்க சார், சரிங்க சார். ரேப் பண்ணியா? இப்ப வேற உட்காருடா. கையை கிழிச்சிட்டேடா. முன்னாடி அடிச்சா இப்ப கையை கிழிக்கிறா. விட்டா கொலையே பண்ணுவா போல இருக்குடா. சார், சார். ஏய், பப்பி பப்பி சார், சார், சார். புடிச்சு வந்தா இவள சார். இப்படி இருக்கா? என்னங்கடா? வேணாம் பப்பி. எவனாவது கிட்ட வந்தீங்க கொன்னுடுவேன். போங்கடா வெளிய. கேமரா முன்னாடி நல்ல கதையை காமிடா, சதையை காமிக்காதீங்க. கொலையை கொல்லாதீங்கடா பாவீங்களா. ஏய் வேணாம் பப்பி. பப்பி பப்பி பப்பி. ஏய், என்னடா அவ போறாவ? எனக்கு ஷூட்டிங் கேன்சலா? என்ன பப்பி பட்டன் அடிச்சிட்ட? உன்னை குத்தாம விட்டனேன்னு சந்தோஷப்படு. அதுவும் சரிதான். இல்ல நீ பணத்துக்காக எது வேணாலும் பண்ணுவேன்னு நினைச்சேன். அதான் 4 செவத்துக்குள்ள நடக்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுவனா? ஆ? தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. பப்பி நீ பாட்டு அவனை காட்டுன்னு காட்டிட்ட. போலீஸ் கேலீஸ்னு போயிட்டானா என்ன பண்ணுவ? எடுக்கிறது ப்ளூ ஃபில்ம், இதுல போலீஸ் கிட்ட போயிடுவானா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, ஈவினிங் ஒரு சூப்பர் கஸ்டமர் இருக்காங்க, போயிடலாமா? ஒண்ணு ப்ளீஸ் பப்பி. முதல்ல எங்க இடத்துக்கு கிளம்புவோம்.